எப்போ நமக்காக வெளியில வந்து காத்துட்டு இருப்பாளே, இன்னைக்கு ஏன் எவ்வளவு நேரமாயும் வரல? நாம காத்துட்டு இருந்தோம்னா நேரம் ஆயிடும். நாமளே மனித உருவத்துல உள்ள போய் பார்த்துருவோம்.
சர்ப்ப சாஸ்திரத்துல சொன்ன நாகமணியை எடுக்க பலி கொடுக்க வேண்டிய தெய்வீக பாம்பு இதுதான். கோதை நாயகி, இது நாள் வரைக்கும் உன் வீட்டுல நடமாடிக்கிட்டு இருந்த ஒரு நச்சு ஜீவனை என் மந்திர மகிடியால நான் வசப்படுத்திட்டேன். நாகவள்ளி, ரொம்ப சந்தோஷம் நரசையா. இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். பிடிக்கிறேன் அந்த பாம்பை, முடிக்கிறேன். இதோ வரேன். நாகவள்ளியை விட்டுருங்க. ஐயோ, நாகவள்ளி பிடிக்க வேணாம்னு சொல்லுங்க. சொல்லுங்க. சும்மா வாய மூடிக்கிட்டு இருக்கடி. இத்தனை நாளா உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இந்த வீட்ல நடமாடிக்கிட்டு இருந்தது எனக்கு தான் தெரியும். சனிய பாம்பு பாம்புன்னு பாம்புக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இப்படி பாம்பு கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேடி. அடியே, இப்பதாண்டி எனக்கு சந்தேகமே வருது. உன் வயித்துல வளர்றது கூட ஒரு பாம்பு குட்டியா தான் இருக்கும். வாய மூடிக்கிட்டு கம்முன்னு கடை. என்ன பாக்குற? ஐயோ வேணாம், நாகவள்ளியை பிடிக்க வேணாம் சொல்லுங்க. அத்தை சொல்லுங்க, நாகவள்ளியை பிடிக்க வேணாம். ஐயோ விட்டுருங்க, பிடிக்க வேண்டாம். நாகவள்ளியை விட்டுருங்க. நாகவள்ளி பிடிக்க வேண்டாம் சொல்லுங்க. விட்டுற சொல்லுங்க நாகவள்ளி. கோதை நாயகி, இது சாதாரண பாம்பு இல்ல, தெய்வீக பாம்பு. இதுல 8 வகை இருக்கு. அதுல ஒண்ணுதான் நான் இப்ப புடிச்சிருக்கேன். இது மகுடி சத்தத்துக்கு அடங்கி கட்டுப்பட்டு இருக்கு. நான் இப்ப இதை எடுத்துட்டு போறேன். நீ கவலைப்படாம சந்தோஷமா இரு. தாராளமா எடுத்துட்டு போங்க நரசையா. இந்த பசப்பு என்கிட்ட வேணாம். வா வெளியில. நீ இப்ப என் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவ. நான் சொல்றத நீ செய்யணும். உன்னுடைய உருவத்துக்கு நீ உடனே வா. அட வாங்குறேன்ல. என்ன உத்து பாக்குற? எனக்காக உயிர் தியாகம் பண்ண போற ஒன்ன என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன். வர பௌர்ணமி அன்னைக்கு உன்னை நாக பைரவிக்கு பலி கொடுத்து நாகமணிய கைப்பற்ற போறேன். அதுக்கப்புறம் சர்ப்ப சாஸ்திரங்களை படின்னு படிச்சு 8 வகையான ஜாதி பாம்புகளை வசியம் பண்ணி சர்ப்ப லோகத்தையே என் கைக்கு கொண்டு வர போறேன். இதுல இருந்து நீ தப்பிக்க நினைக்காதே. இப்ப நீ என் மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டவ. பௌர்ணமி வரைக்கும் நீ இங்கேயே இரு. தப்பிக்க நினைச்ச அழிஞ்சிருவ. ஜாக்கிரதை.
வரேன். நாகவள்ளி, அண்ணா, வாமா. அண்ணா. நாகவள்ளி, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீ இப்படி அநியாயமா வந்து மாட்டிக்கிட்டியேம்மா. நான் என்னன்னா செய்யறது, எல்லாம் என் தலைவிதி. இவனோட மகுடி சத்தத்தை கேட்காம இருக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா முடியல. கடைசியில கேட்டு மயங்கி நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். அழாத நாகவள்ளி, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு சீக்கிரமே வரும். அதைத்தான் அந்த நரசையும் சொல்லிட்டு போறானே. என் முடிவு வர பௌர்ணமி அன்னைக்கு தானா? இல்லம்மா, அப்படி எதுவும் நடக்காது. அந்த அளவுக்கு நான் விடவும் மாட்டேன். நீ ஏன் சாப நீங்காம இருக்க? நீ எப்படி என்னை காப்பாத்துவ? இல்லம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. எப்படி நான் உன்னை காப்பாத்தி தீருவேன். அண்ணா, ஒருவேளை முடியலன்னா நரசைய என்னை பலி கொடுத்து நாகமணியை எடுத்த பிறகு அந்த நாகமணிய அவங்கிட்ட இருந்து நீ புடுங்கி சர்ப்பலோகம் எடுத்துட்டு போயிடுனா. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? உன்னை காப்பாத்தி உன்னோட தான் நான் சர்ப்பலோகம் போவேன். இது சத்தியமா? இது கண்டிப்பா நடக்குமா? நான் வரேன். சரிண்ணா, பார்த்து போ. விடியற நேரமாச்சு. அப்பா 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 எழுந்துருங்கப்பா. என்னம்மா மணி 4 ஆகுது, அதுக்குள்ள எழுப்பி விட்டுட்ட? நீங்க தானப்பா சீக்கிரம் எழுப்பி விட சொன்னீங்க. பொழுது இன்னும் விடியவே இல்லை. இல்லப்பா, கோழி கூவிடுச்சு. நீங்க குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு மணி சரியா இருக்கும். ஏம்மா, கோழி எப்ப கூவன்னு முழிச்சுட்டே இருந்தியா? அப்பா, டிஃபன் ரெடி பண்ணிட்டேன். நீங்க சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போங்க. என்னம்மா முழுசா விடியவே இல்ல, அதுக்குள்ள குளிச்சு சமைச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு. மத்தியான சாப்பாடுக்கு காய்கறி கூட நறுக்கி வச்சிட்டேன். நீங்க சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. ஒருவேளை நாம சிவனேசனுக்கு சுவடியை தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தா இவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கிற மகேஸ்வரி எப்படி நொறுங்கி போயிருப்பா. கடவுளே, நல்ல சமயத்துல என்ன ஒரு நல்ல முடிவு எடுக்க வச்ச.
மகேஸ்வரி, சமையல்ல கூட உன் சந்தோஷம் தெரியுதுமா. மாப்பிள்ளை கேட்ட உடனே சுவடிய தர்றேன்னு சொல்லி இருந்தா 3-4 நாள் உப்பில்லாத சாப்பாட சாப்பிட்டு இருக்க வேண்டாம். கிளம்பிட்டீங்களாப்பா? ஆமாம்மா, போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு வா. சரிப்பா. போயிட்டு வரேம்மா. சரிப்பா. அவ்வளவு சொல்லியும் கேட்காம மறுபடியும் வந்திருக்க. ஐயா, ஏன் ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி நந்தி மாதிரி வந்து நிக்கிற? அப்பா. இல்லம்மா, நான் கோவப்படல. இந்த பாருப்பா, ஏன் இப்படி என்ன சுத்தி சுத்தி வர? ஏன் இப்படி என் வீடே பழியா வந்து கிடக்குற? சொல்லு. ஐயா, நான் முதல்ல அவங்க வீட்டுக்குள்ள திருடணுங்கிற எண்ணத்தோட வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா நான் அடி வாங்கின அடி என்ன யோசிக்க வச்சிருச்சு. நான் மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்தப்ப நீங்க சொன்ன அறிவுரை என்ன முழுக்க முழுக்க மாத்திருச்சு. இப்ப நான் திருந்திட்டேன் ஐயா. இப்ப நான் எல்லாரையும் போல உழைச்சு சம்பாதிச்சு நல்லபடியா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் ஐயா. ஆனா நான் எங்க போய் வேலை கேட்டாலும் நான் ஏற்கனவே பண்ண தொழில சொல்லி நீ திருடன் தானே, உனக்கு வேலையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி போன்னு விரட்டுறாங்கய்யா. பசியும் பட்னியும் இப்படி என்ன விரட்டுறதும் பழையபடி என்ன திருடனாவே ஆக்கிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா. தயவு செஞ்சு நீங்களாவது எனக்கு ஒரு வேலை கொடுத்து என்ன மனுஷனா வாழ வைங்கய்யா. ஒருத்தன் திருந்தி வாழ நினைக்கிறதே பெரிய விஷயம். அந்த நேரத்துல அவனை அரவணைக்காம வெறுக்கிறது இந்த சமூகம் அவனுக்கு செய்யக்கூடிய பெரிய துரோகம். உனக்கு வேலை தர, என்ன வேலை தெரியும்? திருட்டே தொழிலா அலைஞ்சதால நான் உருப்படியா எந்த வேலையும் கத்துக்கலையா. நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் கத்துக்கிட்டு செய்யறேன்யா. உனக்கு என்ன வேலை தரணும் நான் கொஞ்சம் யோசிக்கணும். அது வரைக்கும் போக வர கொஞ்சம் ஒத்தாசையா இரு. என் பொண்ணு கல்யாண விஷயமா மாப்பிள்ளை வீடு வரைக்கும் போறேன். வா. சரிங்கய்யா. ஐயா, வாங்கியா போலாம். வா.